ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச ஒரு நினைவை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு தமிழ் மிஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அது என்னன்னு தெரியல, அது தமிழில் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ அது ஒரு இவ்வளோ ஒரு 7 10 வரி இருக்கிற பாடல் மாதிரி அதில் இருக்குது. பாடல்னு இல்லை, அதில் இருக்கிற அந்த ஒரு அது பேர் தெரியல, 8 10 லைன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து பாட்டாக கூட எப்படி வேணாலும் பாடணும், எனக்கு தெரியும் நான் பாடுறேன் அப்படின்னு 6th ஸ்டாண்டர்டில் சும்மா இல்லாமல் மாசி பிறையோனி வைகாசி மார்கழியோ தேச பிறையோனி அது 10 லைன் அந்த மாதிரி இருக்குது. சரி, இதை எப்படி ஞாபகப்படுத்த வைக்கிறது உங்களை அப்படின்னு நான் பாட்டாக பாடுறேன் மேம், மிஸ் அப்படி மேம்னா சொல்ல மாட்டேன், மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், எனக்கு ஞான திருஷ்டி மாதிரி அவள் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கு, சின்ன சின்ன இதில் கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஓ அப்படியா பாடுறியா, எங்கே பாடு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மேம் அந்த மிஸ்ஸு சொன்னாங்க. உடனே நான் வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு உடனே எனக்கு தோணுச்சு பாடினேன். அப்போ என்ன மாதிரி பாட்டு என்னன்னு தெரியாது, அப்போ பாட தோணினது பாடினேன். அது இன்னும் எனக்கு மைண்டில் இருக்குது. ஏன்னா அப்போ பாட்டாக பாடினது இன்னும் மைண்டில் இருக்குது. பாடி காமிக்கிட்டான். மாசிப்பிறையோ நீ வைகாசி மார்கழியோ, சரி, மாசிப்பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ, தேசப்பிறையோ நீ தெவிட்டாத முக்கனியோ, எங்கள் குலம் மங்காமல் எதிர்குலத்தார் ஏசாமல், தங்கமணி பொக்கிசைக்க தானாக வந்த கண்ணோ, ஆராரோ ஆரிரரோ கண்ணே நீ ஆராரோ ஆரிரரோ, தித்திக்கும் பாலே என் தெவிட்டாத தெள்ளமுதே, சித்தத்தில் உள்ளி நிற்கும் செங்கரும்பே கண்வளராய், ஆராரோ ஆரிரரோ கண்ணே நீ ஆராரோ ஆரிராரோ. அப்போ எனக்கு ராகம்ல எதுவும் தெரியாது, என்னவோ தோணிச்சு பாடினேன். அது எந்த மாதிரி பாட்டு, எந்த இடத்துல பாடுற பாட்டு எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு குழந்தைய வந்து தாலாட்டு பாட்டு, இப்போ தான் ஞாபகம் வருது, தாலாட்டு பாட்டுன்னு சொல்லி இந்த 10 லைனு. இப்போ எல்லாருக்கும் கிளாஸில் அந்த பாட்டு நம்ம பாடணுன்னு எல்லாருக்குமே மைண்டில் அப்படியே ஒட்டிக்கிச்சு, ஆக்கில் முட்டை ஒட்டிக்கிற மாதிரி இங்கே மைண்டில் இந்த பாட்டு. பத்மஸ்ரீ நீ பாடினது எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகமாக இருக்குது. இன்னும் அந்த எக்ஸாம்க்கெல்லாம் எழுதிருப்பலாம், நல்லாயிருக்கும் இல்லையா நம்ம பாடுறது. அது எல்லாமே ஒரு ஃபெமிலியாரிட்டி தானே. ஒன்றும் இல்லை, குழந்தைகள் வந்துட்டு டிவியில் வர பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சேரில் உட்காந்துட்டு டிவி பார்க்குறாங்க, அது விஷுவலைஸ் பண்ணுறாங்க, அது கண்லேயும் பார்க்குறாங்க, அது காதுலேயும் கேட்குறாங்க. உடனே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இது மட்டும் ஞாபகம் இருக்குது, இப்போ அடிப்புனா கோட்டை விட்டுறது இப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படி கண்ணுக்கும் ஆடியோ விஷுவலைட்ஸ் தானே, ஆடியோ காதுக்கும் விஷுவல் கண்லேயும் பார்க்குற ஒரு இது மைண்டில் ரீச்சைன் ஆகும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சும்மா உருப்போடு மனப்பாடம் பண்ணுன்னா அது எப்படி வரும், 4 தடவை சொல்லிட்டு பஜ்ஜி வாசனை வருதா, பஜ்ஜி போட சாப்பிடலாம் அப்படி தான் ஞாபகம் வரும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த பாட்டு என்னவோ தெரியல, எனக்கு அப்போவே இந்த பாட்டு கம்போஸ் பண்ண வச்சு இன்னும் ஸ்டில் இட் இஸ் இன் மை மைண்ட், என் மைண்டில் இன்னும் அப்படியே இருக்குது எனக்கு. அதே மாதிரி அப்புறம் அழகான கதிரவன் ஆனந்தமாக சிரிக்கிறான் அவனை பார்க்கும்பொழுது அப்படின்லாம் நிறைய எழுதி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கெல்லாம் நான் வந்து எழுதி காமிச்சிருக்கேன். ஒருவேளை ஹெரிடிட்டியாக இருக்கும், எங்கள் பாட்டி தாத்தா அவங்க சைடு ஜீன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ எழுதி காமிச்சு இப்போ அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக கூட பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பாட்டெல்லாம் வருது எனக்கு நல்லா, அது கம்போஸ் பண்ணியிருக்கேன், பாடல்களும் இருக்குது 2 3. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பாடுற கம்போஸ் பண்ணுற ஆனால் பாடிடுற, எழுதி வை மறந்துடுவேன். நாங்கள் அப்படி அவங்க சொன்னவங்களோட தான் கேட்கலன்னு மறந்து போயிட்டு நிறைய பாடல்கள் இருந்தாலும் இது ஒரு அனுபவம் தான். ஓகேவா, பிடிச்சிருக்கா, என்ஜாய் பண்ணிங்களா? தேங்க்யூ.